ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பேரண்ட் ஷேர் சேனல். இன்றைக்கி நம்ம 30 ஸ்போக்கன் கிளாஸில் டே 9 கிளாஸில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், இல்லை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதை தான் ஹிந்தியில் எப்படி பேசலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சில கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸோட ஆரம்பம் மேன் இருந்ததுன்னா அது ஹூன்னு தான் முடியணும். அதே மாதிரி தும்முன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அதோட எண்டிங் ஹோன் தான் முடியணும். மற்ற எல்லாத்துக்குமே ஹேன் முடியும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்பு கூட, வேர்ப்னா என்ன, ஒரு வாக்கியத்தில் ஒரு செயல் நடக்கும். இப்போ சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, டிவி பார்க்குறது. ஸோ இதுதான் வேர்பு இல்லையா? ஸோ அந்த வேர்பு கூட ரஹான்னு சேர்க்கணும். எப்போன்னா ஒரு சென்டென்ஸ் மேல் ஜெண்டர் பேசுகிறாங்க, இல்லை ஒரு மேல் ஜெண்டரை பற்றி நம்ம பேசும்போது வேர்பு கூட ரஹான்னு சேர்த்துக்கணும். அதே மாதிரி வேர்பு கூட ரஹீன்னு சேர்க்கணும். எப்போன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபீமேல் பற்றி பேசுகிறோம், இல்லை ஒரு ஃபீமேல் ஜெண்டரை பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஒரு ஃபீமேல் பற்றி நம்ம பேசுகிறோன்னா வேர்பு கூட ரஹீன் சேர்க்கணும். அதே மாதிரி வேர்பு கூட ரஹே எப்போ சேர்க்கணுன்னா ஃப்ளூரல் நிறைய பேர் பற்றி பேசும்போது, இல்லை மரியாதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம், எல்டர் பர்சன் பற்றி பேசும்போது வேர்பு கூட ரஹேன்னு பேசணும். இது இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நம்ம சென்டென்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேல் ஜெண்டர், வேர்பு ப்ளஸ் ரஹா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் வந்து கொண்டிருக்கின்றேன், ஐ எம் கம்மிங். நான்ன்றது ஹிந்தியில் மே. இங்கே வேர்ப் வரது தான், வந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் கம்மிங், கம். அது ஹிந்தியில் ஆ. அது கூட ரஹா சேர்க்கணும். மே ஆ ரஹா ஹூன் ஏன் முடியுதுன்னா சென்டென்ஸ் ஆரம்பம் மேன்னு இருக்குது. ஸோ எண்டிங் ஹூன் தான் முடியும். ஸோ நான் வந்துட்டுருக்கேன்னா மே ஆ ரஹா ஹூம், ஐ எம் கம்மிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஐ எம் ஈட்டிங். ஸோ ஈட் தான் இங்கே வேர்பு. அது கூட தான் நம்ம ரஹா சேர்க்கணும். ஈட்டை ஹிந்தியில் கா. சாப்பிட்றதுக்கு ஹிந்தியில் கா. அது கூட தான் ரஹா சேர்க்கணும். ஸோ மே கா ரஹா ஹூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கின்றான், ஹீ இஸ் லேர்னிங் ஹிந்தி. ஸோ லேர்ன் கற்றுக்கொண்டிருக்கிறது, கற்றல் தான் இங்கே வேர்ப். அது கூட தான் ரஹா சேர்க்கணும். ஸோ அவன்றதுக்கு ஹிந்தியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வஹ. ஹிந்தி சீக் ரஹா ஹை. ஸோ அவன் ஹிந்தி கற்றுட்டு இருக்கான்னா வஹ ஹிந்தி சீக் ரஹா ஹை. இது மேலுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வேர்பு கூட ரஹி, அதாவது ஃபீமேல்காக தான் சென்டென்ஸ் பார்க்குறேன். சேம் சென்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஸோ அதாவது ஐ எம் கம்மிங். மே ஆ ரஹி ஹூம். ஃபீமேல்னா மேலுக்கு பார்த்தோம் மே ஆ ரஹா ஹூன்னு பார்த்தோம். ஃபீமேல்னா மே ஆ ரஹி ஹூம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஐ எம் ஈட்டிங். ஸோ மே கா ரஹி ஹூம், மே கா ரஹி ஹூம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறாள், அதாவது ஷீ இஸ் லேர்னிங் ஹிந்தி. ஸோ வஹ ஹிந்தி सीख रही है, वह हिंदी सीख रही है. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரல் இல்லை ரெஸ்பெக்டாக பேசும்போது நான் என்ன சொன்னேன், வேர்பு கூட ரஹே. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் கம்மிங். ஸோ அவர்களுக்கு ஹிந்தியில் வேன்னு சொல்லணும். வே ஆ ரஹே ஹேன், வே ஆ ரஹே ஹேன். இது நம்ம பேச்சு வழக்கில் ஹேன்னு சொல்ல மாட்டோம், வே ஆ ரஹே ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வே ஆ ரஹே ஹேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், வி ஆர் ஈட்டிங். நாங்கள்ன்றதுக்கு ஹிந்தியில் ஹம். ஈட் சாப்பிட்றதுக்கு ஹிந்தியில் வேர்ப் கா. அது கூட தான் நம்ம ரஹே சேர்க்கணும். ஸோ ஹம் கா ரஹே ஹேன், ஹம் கா ரஹே ஹேன். அப்பா ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ இதை ஃபாதர் இஸ் லேர்னிங் ஹிந்தி. ஸோ பிதாஜி ஹிந்தி சீக் ரஹே ஹேன். ஸோ அப்பா நம்ம மாதிரியே தான் சொல்லுவோம். ஸோ வேர்பு கூட ரஹே சேர்க்கணும். பிதாஜி ஹிந்தி சீக் ரஹே ஹேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு
டெய்லி பேசிஸில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது சென்டென்ஸாக நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். சீயிங், நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாட் ஆர் யூ சீயிங். ஸோ நீங்கள்னா ஆப், என்னன்னா கியா. பார்க்குறதுக்கு வந்து ஹிந்தி வேர்ப் வந்து தேக், அது கூட ரஹே, ஹேன் முடியுது, பிகாஸ் ஆப்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்னா ஆப் கியா தேக் ரஹே ஹேன், ஆப் கியா தேக் ரஹே ஹேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் சென்டிங் அன் இமெயில். ஸோ நான்னா மே, ஒருனா ஏக், மெயில்னா இமெயில், அதுதான் அனுப்புறது தான் வேர்பு. இது அது கூட ரஹா சேர்க்குறேன், பிகாஸ் மேலாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் சென்டென்ஸ் ரஹா சேர்க்குறேன். मेल பேசுகிறாங்க. ஸோ मैं एक ईमेल भेज रहा हूँ, मैं एक मेल भेज रहा हूँ. இதே ஃபீமேல்னா मैं एक मेल भेज रही हूँ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேரம் போயிட்டே இருக்குது, நேரம் ஓடிட்டே இருக்குது, பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, டைம் இஸ் ரன்னிங். ஸோ நேரம்ன்றதுக்கு வந்து ஹிந்தியில் சமே, ஓடிக்கொண்டிருக்குன்றது சொல்கிறோம். ஸோ ஓடுறதுக்கு வந்து தௌட் ரஹா ஹை, சமே தௌட் ரஹா. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் துபாய். ஸோ நான் துபாயிலிருந்து வருகிறேன். ஸோ நான்னா மே துபாய் சே ஆ, ஸோ மே துபாய் சே ஆ ரஹா ஹூம். ஒரு மேல் பேசுகிறதா இருந்தால் இப்படி. இதே ஒரு ஃபீமேல்னா மே துபாய் சே ஆ ரஹி ஹூம். நெக்ஸ்ட், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், வி ஆர் கம்மிங். ஸோ இதை வந்து நாங்கள்னா ஹம், ஆ ரஹே ஹேன். ஏன் சொல்கிறோன்னா நாங்கள் ஃப்ளூரல், ஸோ ஹம் ஆ ரஹே ஹேன், ஹம் ஆ ரஹே ஹேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் காரில் வந்துட்டு இருக்கிறேன், இல்லை ஐ எம் கம்மிங் பை கார் இப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து மே கார் சே ஆ ரஹா ஹூம். ஒரு மேல் பேசுகிறதா இருந்தால் நான் காரில் வரேன்றதை வந்து மே கார் சே ஆ ரஹா ஹூம். ஃபீமேல்னா மே கார் சே ஆ ரஹி ஹூம். நான் பி படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஐ எம் டூயிங் பி, இல்லை ஐ எம் டூயிங் இன்ஜினியரிங். ஸோ இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறான்னா நான்னா ஹிந்தியில் மே இன்ஜினியரிங் கர் ரஹா ஹூம், மே இன்ஜினியரிங் கர் ரஹா ஹூம். நெக்ஸ்ட்டு வந்து தாத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா தாதாஜி சோ ரஹே ஹேன். ஏன் வந்து ரஹேன்னா தாத்தா வந்து ரெஸ்பெக்டாக தான் சொல்லணும். ஸோ தாதாஜி சோ ரஹே ஹேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்கள் டாக்டர் அழுதுகிட்டே இருக்கிறா. யுவர் டாட்டர் இஸ் க்ரையிங். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம், உங்கள்னா துமாரி, மகள் வந்து பேட்டி, அழுகிறதுக்கு வந்து ரோ. இங்கே வந்து ஃபீமேல், ஏன்னா மகள் ஃபீமேல், ஸோ ரஹி, வேர்பு கூட ரஹி சேர்க்கணும், ரோ ரஹி ஹை. துமாரின்னு தும்முன்னு ஆரம்பித்தா ஹைன்னு முடியும் சொல்ல. ஸோ துமாரி பேட்டி ரோ ரஹி ஹை. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, மதர் இஸ் குக்கிங். அம்மானா மா இல்லைனா மாதாஜி. சமைச்சிட்டு இருக்காங்கன்னா கானா பனா ரஹி ஹை, ஃபீமேல் சொல்கிறோம். ஸோ அதனால் வேர்பு கூட ரஹி சேர்த்துருக்கோம். ஸோ மாதா கானா பனா ரஹி ஹை அப்படின்னு வரும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.